அவங்க என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்சதை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இது கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த பாதையை மாறிடுறது. குதிரையை ஓட்டினான் அப்படின்னா குதிரையை யார் ஓட்டுவானா, பரகாயுத யோகத்தை எவன் அடைந்தானோ அவன் மட்டும்தான் குதிரையை ஓட்ட முடியும். இயல்பா இயற்கையா எப்படிங்க உருவாகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இயல்பா இயற்கையா பேசாமல் வந்து என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட உட்காந்துக்கங்க. அந்த கனல் நான் கொடுத்துருக்க இடம் எங்கன்னா இடுப்பு பட பகுதியில் மையத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீ கவனிக்க என்ன ஆகும்னா, நீ வந்து இது வந்து ஒரு ஊதாங்குளம் மாதிரி, இதை கவனிக்க இதுலேருந்து ஒரு வெப்பசலனம் போய் அந்த நெருப்பில் விழுவும். இது ஆசிரமம் கிடையாது, அதனால தான் இது வெட்ட வெளின்னு இது இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளேயே நீ வந்து ஒரு வீடு மாதிரியும் ஒரு ஆசிரமம் மாதிரியும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கக்கூடாது. இதுலேருந்து நீ விடுபட்டு நிற்கணும். உலகத்தில் எதை வேணாலும் ஆசைப்படுறா, தியானத்தை ஆசைப்படாதடான்னு நான் ஒரு வாக்கியம் சொன்னேன். எதை வேணாலும் ஆசைப்படுறா, குருநாதர் ஆசைப்படாதரா, குருநாதரை காதலிக்காதரா, ரெண்டாவது வாக்கியம் சொன்னேன். அப்போ குண்டலினி நெற்றிக்கண்ணெல்லாம் இதெல்லாம் நீ நோக்காதரா, அதெல்லாம் அதுவாக நிகழ்றதுடா அப்படின்னு மூணாவது வாக்கியம் சொன்னேன். உங்கள் முன்னோர்களுக்கு நான் ஆன்ம விடுதலைங்கிறது அந்த செயலில் இருந்தும் நீ விடுதலை ஆகணும், உனக்கு தெரிய மாட்டுது, நான் அந்த விடுதலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு தான் அதையும் செய்தேன். ஒரு மருத்துவ செயலாக்கத்துக்கு கூட இந்த உலகத்திலே தொன்மையானது நீர்னாவே உயிர், அந்த உயிரை வச்சே உனக்கு ஒரு செயல் பண்ணேன். அப்போ நிறைய ஆசிரமங்களுக்கு போகாத, இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டனா, என்னை நோக்கி நீ வான்னு சொல்லலை, நீ இயற்கையாக வளரணும். நீ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அனுபவத்தை பெற்றாலும் விதிமீறலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீ அந்த பிறப்பில் வேணால் தண்டனைகள் பெறாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்த பிறப்பில் மோசமான தண்டனைகளை பெற்றுருவ. நீ எவ்வளோ பெரிய குருவாக வேணாலும் இரு, எவ்வளோ பெரிய குருவாக வேணாலும். நேரடியாக நான் வந்து அவங்கள பற்றி சொன்னதுக்கான மெயின் ரீசன் வந்து அவங்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புகள்லையோ அவங்க ஆசான்கள்னு சொல்லக்கூடிய அவங்களோட தொடர்புகளையோ இல்லாத நபர்களாக இருந்தாங்க. நீ லட்சம் பேருக்கு தியானம் கொடுக்கலாம், ஏன்னா உன்னுடைய அலைவரிசையில் நீ செய்ய முடியும், அது சக்ஸஸும் ஆகும். ஆனால் அது விதிமீறல் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சூரியன் உங்களை பார்க்குது, அந்த மாதிரி மூக்கு துவாரத்தை நீ பாருன்னு தான் சொன்னேன், மூச்சு காட்டுற துரத்துன்னு நான் சொல்லலை, பாருன்னு சொன்னேன். இதுதான் அந்த உலகத்தோட தத்துவமே. நீங்கள் என்ன சொல்றீங்க, குருநாதா நீங்கள் சக்தி வாய்ந்தவர், அதனால நீங்கள் வந்து ஒரு பக்கம் நோயை கரெக்ட் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் உஷ்ணத்தை ஏற்றுங்க, ஒரு பக்கம் புகையில கண்ணு எரிஞ்சு உங்களுக்கு தண்ணி ஊற்றுனா பரவாயில்ல, அடுப்பை ஊதிக்கிட்டே இருங்க குருநாதா. இப்போ அதுதான் வந்து அந்த மாதிரி நேரத்தில் நான் அடுப்பு ஊதுனா என்ன பிரபஞ்சம் ஊதிருண்டா, இது விதிமீறலுக்குள்ளே போயிடும். விதிமீறல் பண்ணி எப்படியாவது நீ வந்து எனக்கு உன்னை நிறுவி, அப்போ தான் நான் ஊரில் போய் சொல்லி ஆளை கூட்டியார முடியும். அப்போ தான் நான் வந்து உங்கள் வாலிண்டராக வந்து பல வீட்டோட கதவை தட்டி வாங்க உங்கள் வாழ்க்கை மாறும், குருநாதர் வந்துட்டார் அப்படியாங்க அப்படின்னு கூப்பிட முடியும் அப்படிங்கிறீங்க. கண்காணித்து ஒருத்தருக்குள்ள உடலுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளமும் சரி, எல்லா செயலும் சரி, அவரை எப்படி அந்த க்ரோத் ஆக்கணுங்கிறது கண்காணிக்கிறவங்க. நீங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம அணைத்துறீங்க, ப்ரெஷர் பண்ணுறீங்க, விதிமீறல் மாதிரி ஆயிரும். அப்படிலாம் செயல்படுத்த முடியாது. அதிகாரம் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாதுப்பா. ஒரு ஞானி வரும்போது நீங்கள் எல்லாம் ஏன் வர்றீங்க அப்படின்னா, அவருக்கு பேரே வந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு இயற்கையாக ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ அவருக்கு இயற்கையாக கிடச்சதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை இயற்கையாக உருவாக்குறதுக்கும் இயற்கையாக வழி நடத்துறதுக்கும் ஏதோ ஒரு ஏற்பாடு நடக்குங்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாம் வர்றது. இவ்வளோதான் இதோட விஷயம். இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா, செயற்கையாகவே நீங்களாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட பண்ணுறேன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற குச்சி, கம்புகள், அருவாக்கள், உங்கள்கிட்ட இருக்கிற கல்லுகள், உங்கள்கிட்ட இருக்கிற பணங்கள், நகைகள் எல்லாத்தையும் பறிக்கிறேன், பிடுங்குறேன். நான் வழிப்பறியேன். நான் உங்கள்கிட்ட தான் பிடிக்கி கடைசியில் உங்களை ட்ரெஸ்ஸையும் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்ன சுவாமி எல்லாத்தையும் பிடுங்கிட்டீங்கன்னா என்ன, நீ வந்து இதெல்லாம் வேண்டாம் உனக்கு, இதெல்லாம் விடு அப்படின்னா, இல்லை சில ஆண்டுகள் நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். புரியுதுங்களா? ஞானம்ங்கிறது என்னன்னா, உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்.
சேர்ப்பது கிடையாது. நீ சேர்க்க வேண்டியது எதுனா பிரபஞ்சத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனலை தான் சேர்க்கணும். புனலை வச்சு எண்ணெயை ஊற்றி கேனில் சேர்க்கக்கூடாது. புரியுதா? அப்போ உங்ககிட்டேருந்து என்னன்னா நீ கொடுக்க மாட்டுற, அப்போ நான் உங்ககிட்டேருந்து பறிக்கிறேன். புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், ஒரு வாசகம் நம்ம புத்தகத்தில் இருக்கா எதில் இருக்குன்னு தெரியல. நானே ஒரு பெரிய திருடன், ஒரு நாள் என்னையே திருடிட்டாங்க. என்னடா ஆச்சரியம், எவன்டா திருடன் பார்த்தா பிரபஞ்சம் திருடிருச்சு. புரியுதுங்களா? அப்போ நான் அங்கே ஒன்றும் இல்லாமல் போனேன். புரியுதா? நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்படணும். புரியுதா? இந்த உலகத்திலே பெரிய கல்வன் யாருன்னா நம்ம தான். எல்லா மனிதனும் தான். தன்னையே ஏமாற்றி கொள்ளக்கூடியவனும், தன்னையே தானே முன்னேறாம தனக்கே தடை போட்டுக்கக்கூடியவனும், தன்னையே ஒரு நல்லவன் சொல்லிக்கிட்டு தனக்கே தான் தெரியாம திருடக்கூடியவன் யாருன்னா நம்ம தான். புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க வாழ்ற வாழ்க்கை சரியானது இல்லை. அதை உண்மையிலே புரிஞ்சுக்கங்க. புரியுதா? நம்ம அப்படி தெய்வீகமான ஒன்று கிரியேட் பண்றோம், அது கிரியேட் ஆகலை, நாம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். புரியுதா? நம்ம வீட்டில் இருக்கிற லைட்டு கிரியேட் பண்ணப்பட்ட லைட்டு, நமக்கிட்டேருந்து ஒரு லைட்டு எரியும். அப்போ வெளிச்சமே தேவைப்படாது. அந்த லைட்டு எரிய ஆரம்பிக்கும் போது நீ இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு விடுபட்டுருவ. கிச்சனுக்கே போக மாட்டேன், சோறு தட்டு தூக்க மாட்டேன். புரியுதா? ஜவுளி கடைக்கு போக மாட்டேன், ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், செருப்பு கடைக்கு போக மாட்டேன், காரை தூக்கிட்டு பெட்ரோல் போட்டு போக மாட்டேன். புரியுதா? உன் காலையும் கையையுமே பயன்படுத்த மாட்டேன். அதுதான் உள்ள இருக்கிற அந்த பேர் அணுக்கள். பரகாயுத யோகத்தில் நீயே அப்படி பறந்து போவாய், மிதந்து போவாய், கரைந்து போவாய், நடந்து போவாய் அப்படின்னு அதுதான் சொல்றாங்க நம்ம ஆளுங்க. அப்ப இது ஏன் மக்களிடம் சென்று அடையலை, மக்களிடம் ஏன் பெறப்படலைன்னா கொடுக்கப்பட்ட விதம் சரியா இல்லை, வழி நடத்தினவங்க சரியா இல்லை. ஏன்னா வழி நடத்தினவங்க எல்லாருமே ஒரு சயின்ஸா ஆராய்ச்சியா விஞ்ஞானமா எல்லாத்தையும் வச்சிருந்தா கூட அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண விதங்கள் அவங்க என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்சதை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இது கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த பாதையை மாறிடுறது. ஒரு சிம்பிள் தான். நீங்க அதை கிருஷ்ணன் பிறந்தானா வளர்ந்தானான்லாம் கேட்க வேண்டியதில்லை. எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் வேண்டான், தர்மன் நான் சூதாடுறேன் ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டான்னா, கிருஷ்ணனுங்கிறவன் யாருன்னா எல்லாம் வாகித்து இருக்கக்கூடியவன். அவன் எது அப்படின்னா கிருஷ்ணன்னா என்னன்னா நீங்க வச்சிருக்க பேரோ ஒரு சிலையை வச்சு பார்க்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களே அவன் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா செயலாகவும் இருக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியாம எது இருக்கும், அப்ப அதையே தெரியாம இருக்கணும்னு அவன் விதி மீறலுக்குள்ள இறங்குறான். அப்ப அந்த விதி மீறலுக்குள்ள இறங்கினவன் துன்பப்படுவான், துயரப்படுவான். அப்ப ஒரு இடத்துல இவனே மீண்டும் போய் அந்த துன்பத்திலேருந்து துயரத்திலேருந்து அவனை விதிமீறலுக்கு போகாத கண்ணா, நான் உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ வழி நடத்த வந்திருக்கிறேன், தயவு செய்து விதிமீறலுக்கு போகாதுன்னு தன்னுடைய கூடு விட்டு கூடு பாயும் அந்த கலையை பயன்படுத்தி தருமனையும் அங்கே சுற்றி இருக்கிற அந்த பஞ்ச பாண்டவர்களை மீட்டெடுத்தாங்கிறதான் கீதையோடைய செயல். புரியுதுங்களா? கீதையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆங்கில படிக்கலாம், நான் நினைக்கிறது வேற. புரியுதுங்களா? குதிரையை ஓட்டினான் அப்படின்னா குதிரையை யார் ஓட்டுவானா, பரகாயுத யோகத்தை எவன் அடைந்தானோ அவன் மட்டும்தான் குதிரையை ஓட்ட முடியும். அதுக்காக தான் கல்கியோட அவதாரத்தில் குதிரையை ஏன் வச்சாங்கன்னா, குதிரை அப்படிங்கிறது என்னன்னா இடுப்பை எவன் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ, இடுப்பிலிருந்து ஒருத்தன் எவன் மேன்மை அடைகிறானோ, இந்த பரகாயுத யோகத்துக்கு லகான கையில் வச்சுக்கணும். அப்போ என்னன்னா ஒரு சென்டரில் நடுநாடியில் கொண்டு போய் கோர்த்து முடிக்கணும். அப்போ எப்படின்னா அந்த குதிரைய சென்டருக்கு கொண்டு வர்றதுக்கு, பாயிண்டில் கொண்டு வர்றதுக்கு என்னன்னா அதுக்கு லகான் போடலைன்னா அது என்ன பண்ணும், அது பாட்டில் ஓடிட்டு இருக்கோம், நீ பாட்டில் இங்கே நிற்க வேண்டியதான். இப்போ அதுவும் ஓடணும், நீயும் அதோட போகணும். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரு வேலை செய்யணும். அப்போ இந்த உடலை அவன் என்ன பண்ணுறான், குதிரையாக பயன்படுத்துகிறான். அதுதான் பறக்கிறது, அதுதான் வேற ஒரு வேலைகளை செய்யறது. அப்போ அந்த பறக்கும் போதும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான்.
இப்போ ஒரு ஞானி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆள் இல்லாத விமானத்தை இயக்கக்கூடியவன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஆளே கிடையாது, டிரைவரும் தெரியாது, ஆனா ஒரு விமானம் இயங்கும், அதுதான் அவன். அப்ப அந்த குதிரையை இயக்கக்கூடிய திறமையும் செயலும் அதான் கீதையில சூட்சமமா சொன்னான். என்ன சொன்னான்? அந்த பரகாயுத யோகத்தை அடைந்தவன் எல்லா செயலையும் கூடு விட்டு கூடு பாஞ்சு தடுத்து ஆட்கொண்டு ஒரு வேலையை செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்ப அவனுக்கு எல்லாம் தெரியும். செஞ்சுட்டு இனி வரும் காலகட்டத்தில் கீதையிலேருந்து ஒரு உபதேசம் கிடைக்குது. என்ன? உலகம் தறிகட்டு போகும், மாறும். என்னென்ன மாற போகுதுங்கிறத அதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அதே மாதிரி உலகம் இருந்துச்சுல்ல, நடந்துச்சுல்ல. தாய் தந்தை மகனையோ மகளையோ பாசம் 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 செல்லன்னு சொல்லி தாயோ தந்தையோ மகனுக்கு கெட்டு போறதுக்கு வாய்ப்புகளை தாய் தந்தையே வழங்கிடுவாங்க. புரியுங்களா? அப்ப புல் தடிக்கி விட்டு விழுந்து செத்துருவான் ஒருத்தன், கல் தடிக்கி விட்டு விழுந்து மலையிலேருந்து விழுந்து ஒருத்தன் சாக மாட்டான். இந்த மாதிரி வினோதங்கள்லாம் அரங்கேறுங்கிறத கீதையில சொல்லப்பட்டிருந்தா, அப்ப கீதைய உபதேசமா அதை ஒரு கடவுள் புராணமா கடவுளோட செயலா எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அதையும் எவனாலையும் பயன்படுத்த முடியல, எவனும் அதுல இருந்து பலன் அடையல. அதுல இருந்து கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி தேனை மட்டும் நக்கிக்கிட்டு அதை எவனும் அனுபவிக்காம செத்து போனாங்க. புரியுங்களா? எத்தனை ஆண்டுகளாக கீதையை படிச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த இயல்பா இயற்கையா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். மீண்டும் இயல்பா இயற்கையா எப்படிங்க உருவாகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயல்பா இயற்கையா பேசாம என்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட உட்கார்ந்துக்கங்க. அப்ப இயல்பா இயற்கையா நீங்க வளர்றீங்களா வளரலையாங்கிறத காலம் உங்களுக்கு சொல்லித்தரும், நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. அவ்வளவுதான் விஷயம். இதுதான் உலகத்திலே தியானங்கிறது. பேசாம ஒருத்தன்ட்ட உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அப்ப நீங்க வளருவீங்க. புரியுதா? நீங்க எல்லாம் முசல் கறி வறுத்து சாப்பிட்ட ஆளுங்க. அதுலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல செயலுக்கு மாறுறதுக்காக தான் ஒரு வேலையை நம்ம நடத்துறோம். அப்ப நாம பிரத்யேகமா நீங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், எதை செய்யணும், போகணும், வரணும். இப்ப உங்களை 4 மணிக்கு எந்திரிங்க, வயிறை சுத்தம் பண்ணுங்க, உட்காருங்க. 1 மணிக்கு எந்திரிங்க, 1 மணிக்கு மத்தியானம் உட்காருங்க, இரவு 7 மணிக்கு உட்காருங்கலாம். நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புல இரு, பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகு, இந்த தேகத்தை சுத்தப்படுத்த தயாராகு. அப்படிதான் நான் சொல்றேன். இந்த தேகத்தை நீ ஒரு பயிற்சி காலங்கிறது போர் பண்ற மாதிரி. அந்த காலகட்டத்தில் நீ என்னன்னா, இந்த தேகத்தை கொஞ்சம் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வசதி பண்ணிக்க, ஒரு செயல் பண்ணிக்க. இப்போ நான் என்ன மாதிரி ஆளுங்களுக்குள்ள வெளியில இருந்து வேலை செய்யறது பல ஆண்டுகள் செய்கிறோம், பல ஆண்டுகள் உள்ள இருந்து வேலை செய்கிறோம். இப்போ என்ன உருவாக்கும் போது பிரபஞ்சம் வெளியில இருந்து தான் அதிக ஆண்டு வேலை செஞ்சிச்சு. ஏன்னா உள்ள போறதுக்கு இந்த உடல் தகுதியா இல்லை, இந்த உடல் கொலப்ஸா இருக்கு. அப்போ இந்த உடலை ரெடி பண்றதுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உடனே நீங்க போயிடலாம். ஆனா இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ண முடியல. சுத்தம் பண்ண குப்பை வந்துகிட்டே இருக்கு. அப்போ வெளியிலே இருந்து அது நான்ஸ்டாப்பாக சுத்தம் பண்ணி அப்போ வெளியில வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வெளியில இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் அது பல நாள் லான்ச் பார்க்கும். உள்ளே போயிட்டு வெளியில் அந்த வீடு எப்படி கிளியர் ஆயிடுச்சான்னு. அதுக்கப்புறம் அது உள்ளே போகும். அப்போ பல ஆண்டுகள் வெளியில இருந்து பணி செஞ்சு இந்த உடலை உருவாக்கி அதுக்கப்புறம் உள்ளே இருந்து அது எத்தனை ஆண்டுகள் பணி செய்யணுமோ அது பணி. இப்படி தான் நாமளும் நிறைய பேரோட அவங்க வெளியிலிருந்து அவங்கள இயக்கிறதுக்கு வாய்ப்பை பார்ப்போம். அந்த தேகம் சுத்தமாக, அந்த உடல் சரியாக உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்ப உள்ள ஒரு கனல் கொடுத்துருக்குறோம் நம்ம, புரியுதுங்களா? அது கொஞ்சோண்டு ஒரு கனல், ஒரு சின்ன நெருப்பு தான் கொடுத்துருக்கோம். அதை முழு நெருப்பா மாற்றணும். அப்ப அங்க என்ன பண்ணுவோம்னா, வெளியில இருந்து என்னன்னா உன் சுவாசத்தை எதுக்கு கவனிக்க சொல்றேன்னா, அந்த கனல் நான் கொடுத்துருக்க இடம் எங்கன்னா இடுப்பு பட பகுதியில மையத்துல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீ கவனிக்க என்ன ஆகும்னா, நீ இது ஒரு ஊதாங்குளம் மாதிரி, இதை கவனிக்க இதுல இருந்து ஒரு வெப்பசலனம் போய் அந்த நெருப்புல விழுவும். இப்ப நீ கவனிக்க தொடங்கிட்டேன்னா நான் வருவேன், நானும் உன் மூக்கு துவாரத்தை கவனிப்பேன். இப்ப நான் உன்னை கவனிப்பேன். அப்போ உனக்கு அந்த அலைவரிசையில அந்த நெருப்புல போய் மோதும் போது அந்த நெருப்போட தன்மை என்ன ஆகும்னா, அதோட புஷ் பண்ணும்போது இடுப்பு பகுதியில ஒரு மாற்றம் ஏற்படும்.
நீ எதுவும் பண்ணுறது இல்லை, அந்த கனலே அதோடைய மாற்றத்தை அது உருவாக்க தொடங்கும். அப்போ அதிலிருந்து ஒருத்தனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடி பண்ணுவோம். இப்படித்தான் அது ஒரு பிரத்யேகமாக செயல்பாடுகள். இப்போ நேரடியாக நீ போய் அந்த இடுப்பில் நின்று இங்கே நின்று அப்படியெல்லாம் அது மாதிரிலாம் செயல்படுத்தக்கூடாது. அதுக்கெல்லாம் நிறைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு தெளிவடைஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அதே மாதிரி விதிமீறலுக்குள்ளே போகாமல் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த காணொளி பார்க்குறவங்க எத்தனை ஆசிரமத்தில் வேணாலும் இருங்க, அந்த அந்த செயல்பாடுகள்லாம் இல்லாமல் இயல்பாக நீங்கள் ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் பிரத்யேகமாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அந்த ஆசிரமத்துக்குள்ளேருந்து நான் விடுதலை ஆனவன் அப்படின்னு உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வெட்ட வெளியில் இருக்கிறாங்க. இப்போ வெட்ட வெளியில் இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் என்கிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, இது ஆசிரமம் கிடையாது, அதனால தான் இது வெட்ட வெளின்னு இது இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளேயே நீ ஒரு வீடு மாதிரியும் ஒரு ஆசிரமம் மாதிரியும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கக்கூடாது. இதிலிருந்து நீ விடுபட்டு நிற்கணும். உனக்கு இங்கே இந்த பேஸ் எதுக்கு கொடுக்குதுன்னா, இந்த இடமே விடுதலையான இடம், இங்கேயே நீ கைதியாக இருக்கக்கூடாது. அப்போ இதிலிருந்தும் விடுதலை ஆகிறதுக்கு கற்றுக்கணும். அப்போ நீ இதுக்குள்ளே என்னன்னா நீ விடுதலையாகி வெட்ட வெளியில் அப்படி உட்காரணும். அப்போ ஒவ்வொரு ஆசிரமத்துக்குள்ளேயும் ஆசிரமத்தை தூக்கி சுமக்காமல் தோல்லையோ இல்லை மார்புகள்லையோ தலையிலையோ தூக்கி சுமக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் ஆஞ்சநேயர் கிடையாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஆசிரமத்தையும் நாங்கள் வாலிண்டராக தூக்கி சுமந்துக்கிட்டு நாங்கள் தான் எங்கள் குருநாதரை கட்டி காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் யானையும் கிடையாது, மரத்தை தூக்குற மாதிரி. அப்போ அந்த ஆசிரமத்துக்குள்ளேயும் விடுபட கற்றுக்கணும். அப்போ அந்த ஆசிரமத்துக்குள்ளே போயும் ஒருத்தன் கைதியாகப்படலை. புரியுதுங்களா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகம் தறிகட்டு ஓடுது. நான் இருக்கிற ஊர் தறிகட்டு ஓடுது, நான் இருக்கிற வீடு தறிகட்டு ஓடுது. பொண்டாட்டி மீன் குழம்பு வைக்கிறா, மாமியார் ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறா, மாமனார் சாராயத்தை குடிக்க ட்ரை பண்ணுறான். அங்கே ஒரு மகனோ ஒரு மருமகனோ உட்காந்து தியானம் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ தறிகட்டு ஓடுற இந்த சூழலில் ஒருத்தன் இந்த மாதிரி வேலையை பண்ணும்போது அப்போ அவனுக்கு விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கு ஏகப்பட்ட விதி மீறல்களும் தொல்லைகளும் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த செயலெல்லாம் ஒருத்தன் பொருள்படுத்தாமல் அங்கே அதுலேருந்து விடுபட கற்றுக்கிட்டான்னா அவனை அந்த பிரபஞ்சம் வளர்க்க ட்ரை பண்ணும். இதுதான் விஷயம். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள வளர்ச்சி எங்கே நடக்கலைன்னா நீங்கள் எந்த பொருள்லேருந்து விடுபட மாட்டீங்க. ஒரு அந்த பொருளோட ஐக்கியம் ஆகணும் தான் நினைக்கிறீங்க. இதுதான் பெரிய விஷயம். இப்போ தூக்கம்னா தூக்கத்தை ரொம்ப பிடிச்சி போய் தூக்கத்தோடய ஐக்கியமாகி, சிரிப்புன்னா சிரிப்போடைய ஐக்கியமாகி ஒரு பொருளோட நீங்கள் விடுதலை ஆகிறத கற்றுக்க மாட்டீங்க. அதை அதுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி செய்ய மாட்டீங்க. ஒரு ஞானிங்கிறதோடைய கோட்பாடு எப்படின்னா, தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ஒரு டிக்ஷனரி மாதிரி படிக்கிறது. எப்படின்னா, ஒரு ஞானினா எப்படி ஞானி ஆகுறாரு, ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள அலைவரிசை எப்படி வருது, எப்படி அவர் ஞானியாக கன்வெர்ட் ஆகி எப்படி ஒரு பயணம் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அந்த மனிதனாக இருக்கும்போது அவருக்குள்ளேயே சின்ன நிகழ்வுகளில் அவர் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் பார்க்குறாரு. சேஞ்ச் ஓவர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் அதிகாலையில் ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விடியாத மாதிரி இருக்கும். ஒரு 6:15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக விடிஞ்சிருக்கும் லைட்டாக. ஒரு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அது வேறு மாதிரி இருக்கும். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு புல் வெளிச்சமாக இருக்கும். அதே ஒரு 12 மணி 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதோட சூழல் இருக்கும். இதுதான் சேஞ்ச் ஓவரும்பாங்க. இதே மாதிரி தியானத்தில் சேஞ்ச் ஓவர் நிகழணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் ஓவர் நடக்கும். பருவ மாற்றம் உடல் நடக்கும். உடலில் குழந்தையா பிறந்து பல சேஞ்ச் ஓவரை ஒரு குழந்தை பார்க்குது, ஒரு ஆண் பார்க்குது, பெண் பார்க்குது. நீங்கள் எல்லாருமே அப்படி தான். ஆனால் அந்த சேஞ்ச் ஓவர் உங்களுக்குள்ளே நடக்கிறது கூட உங்களுக்கு தெரிய மாட்டுது. நீங்கள் சேஞ்ச் ஓவரையும் கவனிக்காமல், அது சேஞ்ச் ஆகுதுங்கிறத கவனிக்காமல், நீங்கள் பொண்ணை தேடி பொருளை தேடி உங்களோட கமிட்மெண்ட்டை தேடி நீங்கள் படையெடுத்து கொண்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த சேஞ்ச் ஓவருக்குள்ளே ஒரு ஞானிக்குள்ள கடைசியாக அந்த சேஞ்ச் ஓவரெல்லாம் அவர் முடிச்சுட்டு ஒரு இடத்துல மலர்ந்து நிற்கிறார். எப்படி மலர்ந்து நிற்கிறார் அப்படின்னா, இந்த எல்லா சேஞ்ச் ஓவர்லேருந்து அவர் விடுபடுறார்.
அப்போ அவர் எப்படி பார்க்குறாருன்னா, காலை மாலை மதியானம், அப்போ இரவு வருது, பகல் வருது, மழை வருது, புயல் வருது, வெள்ளம் வருது, எல்லாம் வருது, எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒருத்தன் பிறக்கிறான், ஒருத்தன் இறக்குறான், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான், ஒருத்தன் அங்கே கேன்சரில் கிடக்கிறான், ஒருத்தன் இங்கே ஒரு நோயில் கிடக்கிறான், இங்கே ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குழந்தை ஒருத்தன் இல்லைன்னு ஒருத்தன் அழுதுட்டு ஓடுறான், ஒருத்தன் குழந்தை பிறந்து பாதி குழந்தை பிறக்காமல் பாதி குழந்தை வயிற்றுல இருக்கு, நர்ஸு போன பேசிக்கிட்டு ஹலோ சொல்லுங்கங்கிறா. இப்படி இந்த எல்லா சேஞ்ச் ஓவரையும் வந்து பார்க்குறான். அப்போ இது எல்லாத்திலிருந்தும் ஒருத்தன் விடுபடுறான். அப்போ அவன் எப்படி ஆகுறான்னா, ஒரு பார்வையாளனா மாறுறான், எல்லாத்தையும் பார்க்குற திறனுக்கு மாறுறான். இதான் பார்க்குற திறனுங்கிறது தான் பிரபஞ்சங்கிறது. புரியுதுங்களா? இப்போ இந்த சேஞ்ச் ஓவர் உங்களுக்குள்ள வரணும், இந்த சேஞ்ச் ஓவர் நிகழணும். அப்போ இந்த சேஞ்ச் ஓவருக்கு அடிப்படை என்னன்னா விடுதலை. அப்போ விடுதலைன்னா ஒரு எல்லா பொருளிலிருந்தும் விடுதலை ஆகிறதுக்கு தயாராகணும். ஒரு நாள் விடுதலை ஆகும். ஒரு ஞானிய என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கங்க, எல்லா பொருளையும் அதுவாக ரிலீஸ் பண்ணிச்சு, இது தேவையில்லை. அப்போ அதுதான் சொன்னது, பிடுங்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது எல்லா பொருளையும், ஒவ்வொரு பொருளையும் ரிமூவ் பண்ணிச்சு. நீங்கள் பக்தியில் செருப்பு போட மாட்டீங்க, கறி திங்க மாட்டீங்க, இதெல்லாம் நான் பண்ணலை. செருப்பெல்லாம் அதுவே பிடுங்குனுச்சு. செருப்பு எந்த காலகட்டத்தில் பிடுங்கப்படணும், எப்படி பிடுங்கப்படணும் அப்படிங்கிறத அது வந்துருச்சு. அது என்னன்னா, இவ்வளோ காலம் செருப்பு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதில் விடுதலை ஆகாமே இருக்கிறோம். அந்த செருப்புக்கும் நமக்கும் ஒரு விடுதலையை அது இயற்கை ஏற்படுத்தும் போது அது ஒரு தருணம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு அனுபவம் ஏற்படுத்தும். செருப்புக்கே அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ செருப்பை சும்மா விட்டு பக்தியில் அப்படியே நடந்துக்கிட்டு அலையிறது இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்குற தருணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமான விஷயம். அடுத்தது உத்திராட்சம், துளசி, இந்த மாதிரி மாலைகள்லாம் இருக்கு, அதுலேருந்து ஒரு விடுதலையை வாங்கி. அடுத்து இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, கறி மீன் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் விடாமல் அதுலேருந்து ஒரு விடுதலையை வாங்கி. அப்போ விடுதலை அது வாங்கி கொடுக்கும்போது ஒரு அனுபவம் ஏற்படுது இல்லை. அந்த அனுபவம் என்னன்னா, காலத்துக்கு நீ அதை தொடமாட்டேன்னு அர்த்தம். நீ அதை விடலை, அதை கொன்னுட்டேன்னு அர்த்தம். நீ இப்போ என்னன்னா தற்காலிகத்துக்கு விட்டுருக்க, புரியுதா? அது பேர் விடுதலை கிடையாது, நீ ஜாமீன் தான் வாங்கியிருக்க. இப்போ இதெல்லாம் இதே மாதிரி தான் வாழ்க்கை, எல்லா தருணமும் நிகழும். அப்போ ஒவ்வொரு தியானம் பண்ணுற ஒருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு பொருள்லேருந்தும் அது வந்து இயற்கை வந்து விடுதலையை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ தியானத்தில் பல ஆண்டுகள் ஏன் உனக்கு தேவைப்படுதுன்னா, நீ பல்வேறுபட்ட சூழல்கள்லேருந்து விடுதலை ஆகும். ஒரு சாதாரண கமிட்மெண்ட் கிடையாது. நீ லட்சக்கணக்கான பொருட்களோட கனெக்ட் ஆன ஒரு பொருளாக இருக்கிற, பறவையோட கனெக்டில் இருக்கிற, மரத்தோட கனெக்டில் இருக்கிற, பைப்போட கனெக்டில் இருக்கிற, நெருப்போட கனெக்டில் இருக்கிற, பல செயல்களோட சுற்றி பிணைக்கப்பட்டிருக்கிற நீ ஒரு மின்சார வேலியார் அப்படியே நிற்கிற. இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா விடுவிக்கணும். அப்போ ஒரு நாள் நீ இது எல்லாத்துலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு ஆண்டுகள் ஆகுது. இதெல்லாம் யாராலையுமே ஆய்வு பண்ண முடியல. அதனால ஆய்வு பண்ணுறதுக்கோ இதுக்கு காத்து இருக்கிறதுக்கோ இதுக்கு தியாகம் பண்ண தெரியாதவன் தான் ஞானி ஆக முடியாமல் போயிடுறது. புரியுதுங்களா? அந்த அந்த ஞானிங்கிற அந்தஸ்தோ அந்த அந்த விடுதலை ஆகிறதுங்கிறதெல்லாம் அது காத்து இருக்கணும், அது லேர்னிங் பண்ணணும், அது தானாக இது நிகழும், அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட்டிங். அங்கே போய் நம்ம வழிப்பறி கொள்ளையர் மாதிரி அழுது கதவை தட்டி கொடுத்துரு சிவபெருமானே. புரியுதா? ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொருத்தன் ஒரு பாட்டு பாடுனா அப்படின்னா அவன் பாட்டு பாடலை, அந்த இடத்துக்குள்ள அவனுக்கு அதுதான் தியானம். புரியுதுங்களா? அந்த பாட்டு பாடுனா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பாட்டு பாடுறதுக்கு வந்த தூரங்கள் வந்து பல நாட்கள் ஆகியிருந்திருக்கும் அவனுக்கு. அதெல்லாம் யாரும் நீங்க லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. பல கொசுக்கடியில் கடந்து கிடப்பான், பல செயல்களுக்குள்ள அவனுக்குள்ள நிகழ்ந்திருக்கும். பாடணுன்னு அவன் வந்துட்டான் அப்படின்னா அந்த பாடுறதுக்கு முன்னாடி நிறைய சேஞ்ச் ஓவர் அவன் பார்த்துருப்பான். அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ஒருத்தன் தியானங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வந்து அறிஞ்சுக்கணும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும்போது நீ எவ்வளோ கிரேட்டான ஒரு வளர்ச்சியை நீ சந்திப்ப, நீ எப்படி இருப்பன்னு முதல்ல பாரு.
அப்ப இந்த மாதிரி விடுதலையான ஒரு பொருள் எதோடையும் போய் அடாப்ட் ஆகாது. அதை போய் நீ பயப்பட வேண்டியதில்லை. பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பொருள்னால இந்த உலகத்துக்கு ஆபத்து இல்லைன்ட்டு போயிடும். அது எதையும் அது நீ எதை கொண்ட கொடு, நீ எதை கொண்டாந்து இங்க வையே, இங்க அது ஒன்றும் வேலைக்காக. புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப விடுதலை ஆகாத ஒரு பொருள்கிட்ட நீ கொடுக்கறதுக்கு நீயே கொடுக்கணும். அதுவும் உங்ககிட்ட இருந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடை, உன்கிட்ட வாங்கறதுக்கான ஏற்பாடை அதுவே செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வேணும். அப்ப இங்க விடுதலை ஆகாத ஒருத்தர் பிறருக்கு எப்படி விடுதலையை வாங்கி கொடுக்க முடியும்? விடுதலையை யாருக்கு வாங்கி தர வேண்டுங்க. அது ஒரு நிகழ்வுகள் நிகழும். அதை ஒரு 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 உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா, இது ஒரு லேர்னிங். இதுதான் வேணும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் தியானம் உள்ள மலர்ந்து நிகழ்ந்து நீங்க நடந்து போகும்போது உங்களுக்கே உங்களை பிடிச்சு போயிருங்க, ரசிச்சிடுவீங்க. அடிக்கடி நான் சொன்ன வார்த்தை தான், என்னையே எனக்கு பிடிக்குன்னு சொன்ன காரணம் அது இயல்பா நடந்ததுனால. இது ஏன் நமக்குள்ள நடக்குது? நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் என்னோட காணொலியில பாருங்க. எனக்கு இப்படி நடக்குது, ஒரு ஞானிக்கு நடக்க வேண்டியது எனக்கு நடக்குது, இது என்ன அது? அப்ப நான் பண்ணல, எனக்குள்ள எப்படி நடக்குது? அதான் விஷயம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அனத்துறீங்க. ஓவர் அனத்தல். போனை போட்டுக்கிறீங்க, இந்த நரம்பு குறுக்க ஓடுதுங்கிறீங்க, அங்கிட்டு மேற்க ஓடுதுங்கிறீங்க, கிழக்க ஓடுதுங்கிறீங்க, அப்புறம் அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, செயலுங்கிறீங்க, வடிவங்கிறீங்க, தியானங்கிறீங்க, எனக்கே ஒன்று தெரிஞ்சிருச்சுங்கிறீங்க, எனக்கே ஒன்று புரிஞ்சிருச்சுங்கிறீங்க. பல்வேறுபட்ட சூழல்கள்ல போட்டு தாக்குறீங்க. ஒருத்தர் இந்த நட்சத்திரத்தை தியானம் பண்ணா பயங்கர உயர்ந்தா இருக்குன்னு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. புரியுதா? அப்புறம் விடுதலை ஆகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் பாருங்க, எனக்கு அவர் விடுதலை வாங்கி கொடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப என்ன புரிதல் ஏற்படுத்துறதுக்கு எப்படி பார்க்கணும்? இப்ப இது என்னன்னா, உங்களை ஒரு 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 நீங்க எப்படி தெரியுமா, நீங்க உங்களை ஒரு செல்ஃபா இதுதான் ஆய்வுக்குள்ள ஈடுபடுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள். இப்போ இதுக்குள்ள நீங்க ரொம்ப வேற மாதிரி ஒரு நேர்த்தியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். புரியுதுங்களா? அதனாலதான் பல நாள் சொன்னேன், அதெல்லாம் நீங்க சத்தியமா ஒரு வாக்கியமா எழுதிக்க மாட்டீங்க, ஒரு வாக்கியமா வச்சுக்கணும். இந்த உலகத்துல எதை வேணாலும் ஆசைப்படுறார், தியானத்தை ஆசைப்படாதான்னு நான் ஒரு வாக்கியம் சொன்னேன். ஆனா தியானத்தை தான் ஆசைப்படுறீங்க. எதை வேணாலும் ஆசைப்படுறா, குருநாதர் ஆசைப்படாதரா, குருநாதரை காதலிக்காதரா, 2வது வாக்கியம் சொன்னேன். இதையும் யாரும் எடுத்துக்க மாட்டேன். அப்ப குண்டலினி நெற்றிக்கண்ணெல்லாம் இதெல்லாம் நீ நோக்காதரா, அதெல்லாம் அதுவா நிகழ்றதுடா அப்படின்னு 3வது வாக்கியம் சொன்னேன். இதையும் எவனுக்கு காது கொடுத்து கேட்கல. புரியுதுங்களா? நான் சொல்லப்பட்ட அத்தனை விஷயமும் வேற மாதிரி. நீ திருமணமாகி முதல் இரவுக்கு போகும்போது அதுவே பூஜை ரூமா இருக்கட்டும்டான்னு எவன் சொன்னான்? இந்த உலகமே இறைவனால் சார்ந்ததாண்டா அந்த உலகம். நான் சொல்லியிருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு 2 லைனா எடுத்து பாருங்களேன். அதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு அது விடுதலைக்கான செயலாவே இருக்கும். எல்லாத்துலயும் அந்த டீட்டெயிலிங் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஆரம்பத்திலேருந்து ஆன்மாவா செயல்பட்ட காலத்துல கூட எனக்குள்ள அந்த பிரபஞ்சம் வெட்டவெளித்தன்மையோட தான் என்னுடைய உரைகள் அத்தனையும் நடத்தியிருக்கும். அப்ப எல்லா இடத்துக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு 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 கைட்லைன்ஸ் தான் அது இருக்கும். உங்க முன்னோர்களுக்கு நான் ஆன்ம விடுதலைங்கிறது அந்த செயல்ல இருந்தும் நீ விடுதலை ஆகணும், உனக்கு தெரிய மாட்டேது, நான் அந்த விடுதலைக்கு ஏற்பாடு பண்றேன்னு தான் அதையும் செய்தேன். அது முடிந்த அளவுக்கு வேதம், மந்திரம், பூஜை, புனஸ்காரமா உன்னை விட்டுறாம நான் உன்னை எவ்வளவு பத்திரமா கைட் பண்ண முடியுமோ அப்படி கொண்டாந்த. ஒரு மருத்துவ செயலாக்கத்துக்கு கூட இந்த உலகத்திலே தொன்மையானது நீர்னாவே உயிர். அந்த உயிரை வச்சே உனக்கு ஒரு செயல் பண்ண. அப்போ உன் உடலையும் உன்னையும் நான்
தானாக நிகழ்கிறதுக்கு, தானாக வளர்கிறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் என்னால் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே என்னோடய ட்ராவலில் நீ கவனித்து பார்த்தேன்னா தெரியும். முதல் நாள் காணொலியிலேருந்து இன்னைக்கு இரவு போட போகிற காணொலி வரைக்கும் நீ எல்லாத்துலேயும் பார்த்தனா, நீ என்னுடைய குரலாக கேட்குறதோட எல்லாத்தையும் லயன்ஸாக எடுத்து 4 நாள் லயன்ஸாக எடுத்து பார்த்தனா தெரிஞ்சிடும். எல்லாத்துலேயுமே உனக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயத்த அதுக்குள்ளே நான் வச்சுக்கிட்டே வர்றேன். அப்போ செயற்கை பண்ணாத, அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையை பார்க்காத, அப்போ நிறைய ஆசிரமங்களுக்கு போகாத. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டனா, என்னை நோக்கி நீ வான்னு சொல்லலை, நீ இயற்கையா வளரணும். அதுதான் என்னுடைய விஷயம். அப்ப நான் இன்னொரு விஷயமும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நானே உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஏன் தேவைப்பட மாட்டேன்னா, நீ விடுதலை ஆகிறன்னா என்கிட்ட இருந்தும் நீ விடுதலை ஆகணும். அதுதான் அனுபவம். ஒரு குரு ஒரு சிஷியனை வெளியே எப்படித்தமா அனுப்புவார்? விடுதலை கொடுத்து அனுப்புவார். ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன பண்ணுவார்? தன்னுடைய உஷ்ணத்தை கொடுத்து, உள்ள இருக்கிறத கொடுத்து அவனை இப்படி வர வச்சு அவனை ஆளாக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? உனக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு அந்த விடுதலையை கொடுத்து அனுப்புவார். அங்கே எப்படி விடுதலை எதுக்கு நம்ம கொடுக்கறது? நான் குருன்னு உனக்கு அந்த விஷயம் வரக்கூடாது. நீ குரு போடா. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். போய் வேலையை பாரு. ஆனா அவரு அவனை கண்காணிப்பார், அவனை பார்ப்பார். அப்ப ஒரு இடத்துக்குள்ள அவன் சரியா செயல்படும் போது, அந்த அலைவரிசையை கரெக்டா அந்த விடுதலையாகி அவன் செயல்பட தொடங்கும் போது, அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் அவன் ஏற்படுத்திக்க போறானா இல்லை விதிமீறலுக்குள்ள போக போறானாங்கிறது அவங்க கையில் இருக்கு. நீ இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய அனுபவத்தை பெற்றாலும் விதிமீறலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீ அந்த பிறப்புல வேணா தண்டனைகள் பெறாம இருக்கலாம், ஆனா அடுத்த பிறப்புல மோசமான தண்டனைகளை பெற்றுருவ. நீ எவ்வளவு பெரிய குருவா வேணாலும் இரு, எவ்வளவு பெரிய குருவா வேணாலும் இரு. புரியுதா? அவ்வளவுதான். அதுக்கு தான் அவங்க மேல இருந்து அதை உணர்த்துவாங்க. புரியுதா? இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணர் அடிக்கடி காளி காளின்னு சொன்னது என்னன்னா, அந்த விதிமீறல் வந்துடக்கூடாதுன்னு தான் தேவி 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 தேவின்னு சொன்னது. உங்களுக்கு காளி, வெளியில பாக்குறவங்களுக்கு தேவி. அதுதான் பிரபஞ்சம். அவர் பிரபஞ்சத்தை தான் வேற வடிவத்துல காளி தேவிங்கிறாரு. புரியுதுங்களா? அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அவர் செயல்படுறாரு. புரியுதா? அதுதான் அவரு. அப்ப பிரபஞ்சம் என்ன சொல்லுது? விவேகானந்தன் கஷ்டப்படுறான், அவன் ஏதோ உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறான், சரி அவனை அங்க அனுப்புங்குது. அப்ப அதுதானே சொல்லுது. இப்போ இவரே குரு தானே, இவரே சொல்லணும்ல, நீ அங்கே போடானே. இவர் சொல்லலை. அது அங்கே 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 கவனிக்கணும்னா அது சொல்லுது, நீ என்கிட்ட அனுப்பு. போய் நீ பாப்பா போய் அம்மாட்ட போய் கேளு, கொடுப்பாங்க. அந்த தொடர்பு எப்படி இருக்கு? இது இன்னொரு இடத்தையும் கவனிக்கணும். மாணவர்களுக்குள்ள இதெல்லாம் விதையா, நீங்கள்லாம் மரமா, நீங்கள்லாம் அதை ரொம்ப டீப்பாக கவனித்து பண்ணணும். அவருக்கு தீட்சை ஒருத்தர் கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாருன்னா, ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறாரு, அவருக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்தணும்னு ஒருத்தர் ஏற்படுத்த வர்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என் தேவியை கேட்கணுங்கிறார், காளியை கேட்கணுங்கிறார் ராமகிருஷ்ணன். இது சம்பந்தமா நான் நிறைய வகுப்புகளில் பேசியிருக்கேன். அப்போ கேட்டு வாங்குறாரு இவர். போய் கேட்டவனா அவனை போய் அவன்கிட்ட போய் அவன் என்ன சொல்றான செய்ப்பான்ட்டு. இப்போ இங்கே உட்காந்து தியானத்தில் அவரை பல்வேறுபட்ட முயற்சியில் இவருடைய அனுபவத்தை மாதிரி அவர் அனுபவம் பெற வச்சுட்டார். இப்போ பெற வச்சுட்டார்ல, அப்போ என்னன்னா, இவர் இருக்கார்ல, யார் அவர் கொடுத்தார்ல, அவர் ஒரு வெட்ட வெளித்தன்மைன்னு வச்சுக்க, இவர் ஒரு ஆன்மா தன்மையில் இருக்கிறார். இப்போ அவரை வெட்ட வெளித்தன்மைக்கு ராமகிருஷ்ணரை கொண்டாண்டார். அப்போ ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, வெட்ட வெளித்தன்மைக்கு வந்துட்டு காளி காளிங்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வெட்ட வெளிக்கு வந்தவன் இந்த மாதிரி உருவத்து பேரெல்லாம் சொல்லக்கூடாது,
என்னடா அது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறார். இவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல, எந்த தன்மைக்கு வந்தாலும் எனக்கு எல்லாம் அவங்கதான், எனக்கு எல்லாம் அவங்கதான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப ஒரு இடத்துக்குள்ள அவருக்கு ஒரு மோசமான வலி வருது. அந்த வலியை தாங்க முடியல அவரால். இவ்வளவு பெரிய அனுபவத்தை பெற்ற, இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச ஒருத்தருக்கு, ராமகிருஷ்ணருக்கே உயர்ந்த ஞானத்தை கொடுத்த ஒருத்தருக்கு வலி தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்க போறாரு. அப்ப அங்க பிரபஞ்சம் தடுத்து ஆட்கொள்ளுது. அங்க என்னன்னா, நீ என்ன விட்டுட்டு நீயே பிரபஞ்சம் நினைச்சுக்கிறியா அப்படிங்கறதுதான் அதோட செயல். அப்ப உன்னை நான் நீ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்சத்தோட இருந்தாதான் நடந்துக்க முடியும். நீ எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. புரியுதுங்களா? அப்ப அவர் உணர்றார். புரியுதுங்களா? அவர் உணர்ந்துக்கிறார். ஆகா, எவ்வளவு பெரிய தவறை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்ப அந்த விதிமீறல்கள்லாம் இதுதான். இப்ப உணர்ந்துக்கணும். நீங்க ஒரு அனுபவம் படுறது, தியானத்துல பெரிய ஆளுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அங்க பெரிய ஆளுங்கிறத தாண்டி உன் செயல்பாடு இன்னொரு ஞானி ரசிக்கணும், இன்னொரு ஞானி அதை வந்து சரி அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யாரால நீ அந்த விதிமீறல் இல்லாம அந்த பிரபஞ்சத்தாலே வழி நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பை நீ உருவாக்கிக்கணும். தன்னிச்சையாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது மாட்டிக்குவேன். புரியுதா? இதுதான் நூற்றுக்கணக்கான பேரை இந்தியாவில் தியான வகுப்பு எடுத்தவங்கள, புத்தகம் எழுதினவங்கள நேரடியாக நான் வந்து அவங்கள பற்றி சொன்னதுக்கான மெயின் ரீசன் வந்து, அவங்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புகள்லையோ, அவங்க ஆசான்கள்னு சொல்லக்கூடிய அவங்களோட தொடர்புகளையோ இல்லாத நபர்களாக இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தோணுனது எல்லாத்தையும், அது சக்சஸ் ஆகுறது முக்கியம் கிடையாது. தோன்றதெல்லாம் செஞ்சா உனக்கிட்ட கலை இருக்கு, அந்த கலையில சக்சஸ் ஆகும். நீ 1,00,000 பேருக்கு தியானம் கொடுக்கலாம், ஏன்னா உன்னுடைய அலைவரிசையில நீ செய்ய முடியும், அது சக்சஸ் ஆகும். ஆனா அது விதிமீறல் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதுதான் வேணும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இததான் உங்கள்கிட்ட பல்வேறுபட்ட விதத்துல நான் வந்து விவாதிச்சிருக்கிறேன். தியானம் பண்றது முக்கியம் இல்லை, ஒரு குருவை பார்க்கறது முக்கியம் இல்லை, கோயிலுக்கு போறது முக்கியம் இல்லை. மிகச் சரியாக நாம வளரப்படணும், அது இயற்கையாக வளரப்படணும் அப்படிங்கிறது. சுவாசத்தை கவனிங்க அப்படிங்கிறதே எதுக்குன்னா, இந்த உலகத்திலே பயிர்ந்த செயல் நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த உலகத்தோட தத்துவம் இதான். இதுவே பெரிய தத்துவம். உலகத்தோட பெரிய தத்துவம் இதுதான். சூரியன் உங்களை பார்க்குது, அந்த மாதிரி மூக்கு துவாரத்தை நீ பாருன்னு தான் சொன்னேன். மூச்சு காற்ற துரத்துன்னு நான் சொல்லலை, பாருன்னு சொன்னேன். இதுதான் அந்த உலகத்தோட தத்துவமே. இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? ஒரு நாள் நீங்க இறைவனை பார்க்கணும், அவ்வளவுதான். இதான் விஷயம். அப்ப உன் கவனத்தை வச்சு, உன் கவனங்கிறதும் என்ன, அதுதான் நாளைக்கு உயிர் சக்தியாவே மாறப்போகுது. இன்னைக்கு அது மனமா இருக்கு, அந்த மனமா இருக்கிறத மாத்துறதுக்கான விஷயம். அப்போ உன் கவனத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு பாரு. உன் பார்வையை கொண்டு பார்க்காம உன் கவனத்தை வச்சு ஒரு இடத்த பாரு அப்படின்னு. அப்ப நீ மூக்கு துவாரத்தை பார்க்கும்போது ஒரு நாள் அது வேற ஒரு விஷயத்துக்குள்ள நீ இயல்பா வளர்றியா, இல்லை உனக்கு வேற ஏதாவது பிரத்யேகமாக உடலுக்கு தேவைப்படுதா, உன்னால அதை செய்ய முடியுமா, இல்லை அதுக்குரியவன் தானா, இல்லை அது காலதாமதம் ஆகுமா, நீ சில அலக்களிக்கப்படுவாயாங்கிறத அது இயல்பா அது உனக்குள்ள அது ஒரு நிகழ்வுகளை நிகழ்த்தும். சரி, இந்த காலகட்டத்தில் நீ செய்ய முடியாது, மூக்கு துவாரத்தை கவனிக்கிற, நீ வந்திருக்கிற ஒரு செயல்தான் அப்படின்னா அது இயற்கையாக என்ன பண்ணனா, இந்த காலம் சரியில்லை, உன்னால் அது பிரத்யேகமாக அதை செய்யறது ரொம்ப கடினம், அதனால இன்னும் 2-3 ஆண்டுகளை நீ கடக்கணும். அப்போ நீ இதை விட்டுட்டு இயல்பா மந்திரங்களை சொல்லிக்கிட்டு, இயல்பா யார் உனக்கு இதை கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களோட தொடர்பு இருந்து அதை கடக்கிறதுக்கு வழி பாரு
அதுக்கப்புறம் அந்த காலம் போனோன்னா நல்ல காலம் வரும்போது அப்போ நீ போய் உட்காரு. அப்போ உன்னை நான் வந்து அந்த 3 வருஷத்துக்குள்ளே நீ கடந்த பாதையா அதை தாண்டி நான் உன்னை வேகமாக வளர்த்து விட்டுறேன் அப்படிங்கிறது தான் இது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, 1,00,000 பேர் வந்தால் 1,00,000 பேரும் வளரணும், 1,00,000 பேரும் மாற்றம் அடையணும். ஏன் மாற்றம் அடையணும்? ஏன் வளரணும்? கட்டாயம் இது இருக்கா? அப்போ இது ஒன்று இருக்குல்ல. இதுதான் பிரச்சனை. இப்போ உனக்குள்ள மாற்றம் இல்லைன்னா நீங்க இருக்க மாட்ட. புரியுதா? அப்ப உனக்குள்ள மாற்றங்கிறது எது மாற்றம்னு உனக்கு எப்படி தெரியும்? சிவன் காட்சியில வர அது காட்சியா கனவா எது உனக்கு தெரியும்? எதை நீ மாற்றங்கிறத நினைச்சுக்கிற? 3 வருஷம் உன்னோட கால நேரமே மோசம், தியானமே பண்ணக்கூடாது, பண்ணா அதுல நோய் வந்துடும். அப்போ உன்னை நான் வந்து என்ன பண்றேன், இயற்கையாகவே உன்னை தடுக்கிறேன். நீ என்னோட இரு, மந்திரம் சொல்லு, தியானம் பண்ணாத. இப்ப இந்த நேரத்துல உஷ்ணத்தை ஏத்துனா உடல் வீணா போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க, குருநாதா நீங்க சக்தி வாய்ந்தவர், அதனால நீங்க வந்து ஒரு பக்கம் நோயை கரெக்ட் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் உஷ்ணத்தை ஏத்துங்க. ஒரு பக்கம் புகையில கண்ணு எரிஞ்சு உங்களுக்கு தண்ணி ஊத்துனா பரவாயில்ல, அடுப்பை ஊதிக்கிட்டே இருங்க குருநாதா. உங்க கண்ணு தானே பவர்ஃபுல்லான கண்ணு, உங்களுக்கு தண்ணி வந்தானா என்ன வந்தானா, எங்களுக்கு அடுப்பை ஊதுங்க குருநாதாங்கிறீங்க. புரியுதா? உலகம் இப்படிதான் இருக்கு. இப்போ அதுதான் வந்து அந்த மாதிரி நேரத்தில் நான் அடுப்பு ஊதுனா என்ன பிரபஞ்சம் ஊதிருண்டா, இது விதிமீறலுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறது தான் நான் வந்து குழந்தை மாதிரி சொல்றது. இந்த உலகத்துல தியானத்துல நீ சாதிக்கணுங்கிறதோட தியானத்தை சாதிச்சவனை பார்த்ததே சாதிப்பு தான். இதுக்கு மேல வேற என்ன சாதிப்பு உனக்கு வந்துட போகுது? பிரபஞ்சம்னா என்னன்னு எவனாவது பார்த்துருக்கீங்களா? இப்ப நான் பார்த்தேன்னு சொல்றேன்னா என்ன பார்த்ததே உனக்கு சாதிப்பு தானே. ஆனா நீ வந்து அது ஏத்துக்க மாட்டுற, அதை ஒத்துக்க மாட்டுற. நீ ஒன்று ஆகணுங்கிற, இல்லைன்னா எனக்கு உனக்கு ஏதாவது மேஜிக்கா ஆகணுங்கிற, கரண்ட் மாதிரி ஏதோ ஒன்று அடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நிகழணும் அப்படின்னு நீ வந்து அதுக்குள்ள என்னன்னா அந்த இயல்பா இருக்க மாட்டுற. அந்த இயல்பை மீறி உனக்கு ஒன்று வேணுங்கிற. புரியுதா? சாராயத்தை குடிச்சோன்னு ஒரு ஆட்டம் வருது இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. நான் ஒரு உங்களை வந்து அப்படியே ஒரு ஒளியா அப்படியே பார்த்தேன், உங்களை அந்த அதா பார்த்தேன். இதெல்லாம் ஏன் காட்டணுங்கிறேன். இதெல்லாம் விதி மீறல் தான்ப்பா. அது வந்து உனக்கு காட்டப்படுறது, ஒருத்தனுக்கு 2 பேருக்கு காட்டப்படுறது, கனவுல வர்றதெல்லாம் அதெல்லாம் இயல்பாக அது நிகழ்றது, விதிமீறல நிகழ்றது கிடையாது. இப்ப நீ என்னன்னா விதிமீறல் பண்ணி நீங்க லிங்கத்தை எடுங்க, துண்ணூரை கொண்டு வாங்க பண்ணுங்க அப்படின்னா இப்ப எப்படி நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்க முடியும்? புரியுதா? அப்ப நீங்களே என்ன பண்றீங்கன்னா ஒரு குருநாதருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதே நீங்க தான். விதிமீறல் பண்ணி எப்படியாவது நீ வந்து எனக்கு உன்னை நிறுவி, அப்பதான் நான் ஊர்ல போய் சொல்லி ஆளை கூட்டியார முடியும். அப்பதான் நான் வந்து உங்க வாலிண்டரா வந்து பல வீட்டோட கதவை தட்டி வாங்க உங்க வாழ்க்கை மாறும், குருநாதர் வந்துட்டார் அப்படியாங்க அப்படின்னு கூப்பிட முடியும் அப்படிங்கிறீங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சு காட்டுங்க. அவங்க கேட்பாங்க போனோடனே, சரி நீங்க போனீங்க அங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அப்ப நீங்க இது 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 இதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் விடுங்க, வேற என்ன நடந்துச்சு? வேற ஏதாவது அதிசயம் இருந்துச்சா? அப்படியா? உங்க கால் வளைஞ்சே இருந்துச்சா? நேரம் ஆயிடுச்சா? பரவாயில்லையே. அப்புறம் அவங்க வீட்டுல பார்ப்பாங்க யார் கால் வளைஞ்சிருக்கு. புரியுதா? சரி அடுத்து யோசிப்பாங்க, கால் நமக்கு வளையல, வாய் தான் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, வாயை சரி செய்வாரா? நீங்க உடனே சும்மா சொல்லுவீங்க, காலையே சரி செஞ்சவரு வாயை சரி செய்ய மாட்டாரா, நீங்க வந்துதான் பாருங்களேன் அப்படின்ட்டு. அப்ப அவன் எதுக்கு வந்திருக்கான்னா, இயற்கையாகவே வாய் வளைந்து ஒரு நாள் வாய் நிமித்தப்படும். ஆனா அவன் வந்து என்ன பண்றான், செயற்கையா நெலுவெடுக்க வந்திருக்கான். அப்ப அவனுக்கும் அந்த குருவுக்கும் என்ன பாண்டிங் வரும்?
புரியுதா? ஒரு பாத்திரம் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எங்கள் ஊரில் தண்ணி தூக்க போவோம். இப்போல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. 2-4 கிலோமீட்டர் தண்ணி தூக்க போவோம். பாத்திரம் வந்து சில்வர் பாத்திரம், அந்த இந்த அப்போ வந்து இந்த என்னது இந்த இந்த பாத்திரம் வச்சுருப்பாங்க, அந்த அந்த அண்டா மாதிரி சொல்லுவாங்கல்ல, பித்தளையிலே தவளை குடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கும்ல, இடுப்பில் ஒன்று தலையில் ஒன்று தூக்கிட்டு வரும். அது கீழே விழுந்து நசுங்கிரும். அதெல்லாம் நெலுவு எடுக்கக்கூடாது. அது ஒரு ஞாபகார்த்தமாக அந்த நசுங்கினதை வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு விஷயமா ஞாபகார்த்தமாகவே இருக்கட்டும். ஒரு நாள் இயற்கையே அதை சரி செய்யும். புரியுதா? சரி செய்யும், கண்டிப்பாக சரி செய்யும். ஏன்னா அதுக்கு தான் காலங்கிறது, அதுக்கு தான் நேரங்கிறது. உனக்கு அந்த நசுங்கினதுக்கு ஒரு காலம், அதை நெலுவு எடுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. நீ என்ன பண்றனா, நசுங்கின நிமிஷத்துலேயே நெலுவு எடுத்து போடுற. நோய் வந்த அன்னைக்கே சரி செய்யணும்னு நினைக்கிற. புரியுதா? அந்த இடத்துக்குள்ள ஒரு துன்பத்தை நீ எடுத்தனா 10 துன்பம் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஏன்னா அந்த காலத்தை அப்படித்தான் கடக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் இயற்கையாக இறைவனால் ஒரு துன்பம் இருக்குன்னா, அந்த துன்பம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அந்த செயல் வந்து மாறும். அது வந்து மாறுறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து உருவாகும். அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு செயல்படணும். அப்போ நீங்கள் என்னன்னா எமோஷன், இப்போ நான் வந்து ஒரு கண்காணிப்புக்குரியவன். நான் கண்காணித்து ஒருத்தருக்குள்ள உடலுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளமும் சரி, எல்லா செயலும் சரி, அவரை எப்படி அந்த க்ரோத் ஆக்கணுங்கிறது கண்காணிக்கிறவன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம அணைத்துறீங்க, ப்ரெஷர் பண்ணுறீங்க. புரியுங்களா? அப்போ இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து சரியாக விதிமீறல் மாதிரி ஆயிரும். அப்படிலாம் செயல்படுத்த முடியாது. அதிகாரம் கொடுத்துருக்காங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாதுப்பா. புரியுதா? சத்து இருக்குங்கிறதுக்காக அண்டாவில் அள்ளி ஊற்ற முடியாதுல்ல. இதெல்லாம் நீங்கள் வந்து அடிப்படையாக வெகு சிலராச்சும் தெரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம். வெகு சிலராச்சும் நீங்கள் இதை உணர்ந்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற சூழல். இப்போ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. இந்த கால நேரத்தில் ஒருத்தருக்கு துன்பம் வரும், இன்பம் வரும், எல்லாம் வரும். அந்தந்த காலங்கள் மாற மாற பருவ மாற்றத்துக்குள்ள அதோடைய தன்மை குறையும், இல்லை அந்த தன்மை ஏறுதுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இயற்கையாக காட்டும். அப்போ ஒரு ஞானி ஒருத்தர் கிடைக்கப்படுறாருன்னா அந்த கால நேரத்திலேருந்து அவர் அந்த கால நேரமாக வந்திருக்கிறாரு. ஒருவேளை நல்ல ஞானியாக உனக்குள்ள இயற்கையாக ஒருத்தர் கிடைச்சிட்டாருன்னா அவர் முற்றிலுமாக உன்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் இயற்கையாக எப்படி உன்னை பாதுகாக்கணுமோ அதுக்கு ஒரு வேலை பார்ப்பார். அவர் என்னென்ன பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீ விதிமீறல் தினந்தோறும் செய்வ. ஒரு கற்பூரம் ஏற்றுறது கூட விதிமீறல் தான். இறைவன் என்கிட்ட பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் கூட ஒரு கோயிலுக்கு போகும்போது அனுமதி கேட்காம அவன் பாட்டில் கோயிலுக்கு போகிறான், அவங்க ஊரில் இருக்குங்கிறதுக்கு அவன் பாட்டில் வர்றான். இதே விதிமீறல் தான். ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு கூட அனுமதி கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? உன் வீட்டில் கற்பூரங்கிறதுக்காக கொளுத்தி சாமிக்கெல்லாம் அப்படி காட்டக்கூடாது. அதுவே விதிமீறல் தான். இப்போ நீ இந்த மாதிரி விதிமீறல்களை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அப்போ நான் பாதுகாப்புங்கிறது என்னன்னா, உன்னை அந்த மாதிரி செய்ய விடாமல் அங்கே அவ்வப்போது தடுத்து விட்டுறது. கற்பூரம் அது வேண்டாங்க, குருநாதரே வேண்டாங்கிறாரு அப்படின்னா அது அப்படியே நவுந்து போயிடுவார். இல்லை, இதுதான் அது. இப்போ இதெல்லாம் இருக்கு. புரியுதா? அந்த நேரங்கள்லாம் எதுக்கு வச்சாங்கன்னா, இந்த சுழற்சிக்குள்ள அந்த காலகட்டத்துக்குள்ள அந்தந்த ஒரு செயல் இருக்கு, அது கிடைக்கணும், அது கிடைக்கப்படாமல் இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. புரியுதா? ஒரு ஆண் பெண் இணையிறதே ஒரு டைம்னு இருக்கு. ஆண் பெண்ணுங்கிறதுக்காக எல்லா நேரமும் இணைஞ்சிக்க கூடாது. அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு அலைவரிசை கிடச்சி அந்த நேரத்தில் குழந்தை உருவாகும் போது அது இந்த காலத்தில் நோய் வாய்ப்படாமல் அது சீராக வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, என் பொண்டாட்டி தான்
அப்படி என்னோட விஷயந்தான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதை எப்படி வேணாலும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுறீங்க. அது அப்படி இல்லை. உங்கள் பொண்டாட்டி தான். ஆனால் உங்கள் பொண்டாட்டி எங்கே இருக்கிறான்னா பிரபஞ்சத்துக்குரிய இடத்துக்குள்ளே இருக்கிறான். அப்போ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சு ஒரு நிகழ்ந்துக்கணும், பார்த்துக்கணும். ஒரு தியானம் நம்ம பண்ணுறோம், எல்லா நேரத்துக்குள்ளேயும் தியானம் பண்ணுறதுக்கான நேரமாக நம்ம பண்ணிடக்கூடாது. அப்போ அது என்ன, இப்போ நாங்கள் பண்ணுறோம் தியானம், எல்லா நேரமும் தியானமாகவே அது நிகழுது. அப்போ பிரபஞ்சத்தில் சில காலங்கள்ல இருக்கும், சில காலங்களில் கொஞ்சம் கடுமையான சவாலான காலம். அப்போ அது என்ன பண்ணுன்னா அது தன்னை குறைச்சிக்கும். தன்னுடைய போக்கை குறைச்சிக்கும். அப்போ அது தீவிரமானுச்சுன்னா இந்த உடல் தாங்காது, இது செட்பேக் ஆயிரும்.